Hello friends, welcome to Tara FM. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் முதல்ல இருந்தா நெக்ஸ்ட் வந்து 3 முடிச்சு. இந்த சீரியல் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ ஏதோ சன் டிவியில் 3 முடிச்ச ஒரு சீரியல் வருதான், நான் அதெல்லாம் சொல்லலை. இது எங்களோட அந்த 90s கிட்ஸில் பாலிமர் சேனலில் வந்து ஒரு ஹிந்தி டப்பிங் சீரியல் 3 முடிச்சு. இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இவங்களோட கதை தான் மொத்தமாகவே. அக்காவுக்கு வந்து பெரிய டான்ஸர் ஆகணும்னு ஆசை, காம்படிஷனில் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அது பிடிக்காது, வீட்டுக்கு தெரியாமல் தான் காம்படிஷன் போவாங்க. அவங்களுக்கு அப்போது ஒரு பணக்கார வீட்டு சம்மந்தம் அவங்க வீட்டுக்கு வர்றதுனால அவங்க வந்து கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் அவளுக்கு வந்து அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும்னு சீமா, அவங்க தான் ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஓகே டன். அப்புறம் என்னன்னா, அந்த காம்படிஷன் அவங்க கல்யாணத்தன்னைக்கு இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அவங்களோட தங்கச்சி ரோஹிணி இருப்பா. அவ தாங்க என் டார்லிங், அவ தாங்க என் செல்லக்குட்டி. எனக்கு சீரியஸாவே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கா உங்களுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் தானே, நான் வந்து இந்த கல்யாண குளத்துல இருக்கேன், நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இவ கல்யாண குளத்துக்கு டைம் ஆக அவ என்னன்னா அங்க ஒரு இடத்துல மாட்டிப்பா. அவளால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். கஷ்டப்பட்டு கல்யாணம் ஓடி வந்துட்டு இருப்பா. ஆனா இவ வேற வழி இல்ல, குடும்ப கௌரவத்துல காப்பாத்தணும்னு. இவ போய் கல்யாண மேடையில உட்காந்து என்ன, அவங்களுக்கு மூஞ்ச மூடி இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி தானே தாலிலாம் கட்டுவாங்க. ஸோ வந்து ரோஹிணி இவ வந்து கல்யாணமே நடந்துரும். அப்ப இந்த நிறுத்துங்க அப்படின்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சீமாவும் வருவா. ஆனா அவளால வாயை தொறந்து சொல்ல முடியாது, அமைதியா போயிருவா. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போய் கொஞ்சம் குழப்பத்துக்கு அப்புறம் ரோஹிணி வந்து, அக்கா அவர் உன்னதான் லவ் பண்றாரு, உன்னை நினைச்சுதான் என் கழுத்துல கட்டினாரு, இதெல்லாம் செல்லுபடியாகாது. இவ தாலிய கட்டி அவளுக்கு போட்டு அவள வந்து வெளியில அனுப்பிருவாங்க. இவளுக்கு வந்து இந்த ஒரு கில்ட் ஃபீலிங்லயே வந்து சுத்திக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல உண்மை தெரிஞ்சு பெரிய பஞ்சாயத்து ஆகும். அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பார். அதாவது சீமா ஹஸ்பண்ட், ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கு இல்லையா, அவரோட தம்பி. அவர் வந்து பல வருஷமா இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அவரை வெளியில ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பல வருஷம் கழிச்சு வருவார். எப்படி வருவார் தெரியுமா? ரோஹிணி இப்படி கையில தாங்கிக்கிட்டு வருவாருங்க. அவ எங்கேயோ மயக்க போட்டு விழுந்திருப்பா. அவள இந்த வீடு தான் அவன்னு தெரிஞ்சு வருவாருங்க. அப்படி பார்க்கவே அவன் ஒரு மாஸ். ஆனா கையில அந்த ரொமான்டிக் எல்லாமே, எல்லாமே அப்படி சூப்பரா இருக்கும். இதுல என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கும், ரோஹிணிக்கும் அ அவங்க தம்பிக்கும் வந்து கல்யாணமும் ஆயிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னங்க சீமா லவ் ஸ்டோரிக்குலாம் நான் வரவே இல்ல. அது ஒரு விதமான லவ் ஸ்டோரி, அது அப்படி போட்டோம். ரோஹிணிக்கும் அவன் சித்துக்கும் இருக்கிற லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஒரு கியூட்டான ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்ல வர லவ். அந்த அதுவும் எப்பன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ல வர லவ். சீரியஸ்லி அது ஒரு விதமான ஃபீல். அது ஆனா நல்லாருக்கும். ஆ அப்படிதான். இந்த சீரியல் இப்படியே போகும். ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அது எத்தன வருஷம் ஓடுச்சு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. 3 வருஷமா, 5 வருஷமா, இல்ல, இல்ல. ஐயய்யோ! கம்மியா சொல்றேன். 10 வருஷம் கிட்ட அந்த சீரியல் ஓடுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் வேணா சர்ச் பண்ணி உங்களுக்கு தனியா எடுத்து சொல்றேன். A few years later. Much later. Much later. Much later. 1,000 years later. 1 eternity later. அந்த சீமா ரோஹிணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணாங்க. சரி அத கூட பாத்துலான்னு பார்த்தா, அடுத்தடுத்த ஜெனரேஷன் போயிட்டாங்க. அதுல ஒரு பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து சீமா வரும்போதே அவங்க பாட்டி தான். இதுல என்னன்னா, அடுத்த தலைமுறை சீமாவோட குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து இந்த 4 நரம் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 நர அப்படியே நரமுடி வந்திருக்கும். அடுத்த ஜெனரேஷன் வரும் இன்னும் 2 முடி வந்திருக்கும். ஏன்னாங்க இந்த பாட்டிக்கு வந்து 4 முடி மட்டும் தாங்க நரைக்குது. எல்லா ஜெனரேஷன் மாறும்போது வருஷம் இல்ல. அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது 4 முடி தான் நரைக்கும். அந்த மாரி அந்த சீரியல் ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கறது கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, சீரியல பத்தி நான் சொல்லணும்னா, இந்த சீரியல்ல நடிச்சவங்க இப்ப வேற லெவல் டாப் ஸ்டாரா இருக்காங்க. நீங்களும் சீரியல் டாப் ஸ்டாரா இருக்காங்க அந்த ஹீரோயின் சொல்லும்போதே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நம்ம சீதா. நம்ம சீதா நடிச்ச ஒரு மூவி. எஸ், இனிய இரு மலர்கள். இந்த இனிய இருமலர்கள் சீரியல் வந்து ஒரு அக்கா தங்கச்சி. இதுவும் 3 முடிச்சு மாதிரி தான். அக்கா தங்கச்சி தான். இதுல என்னன்னா, அக்கா வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒருத்தவங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் வாய்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து எதிர்த்த வீட்ல அவங்கள மாரியே ஒரு
ஒருத்தர் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவர் இருப்பாரு. அவர் மேல லவ் வரும். ஆனா அவருக்கு வந்து இவரோட தங்கச்சி, இவ வந்து ரொம்ப மாடர்ன், ரொம்ப ஃப்ரீ மைண்டட் அந்த மாரிலாம் ஒரு பொண்ணு. இந்த தங்கச்சி மேல தான் அவருக்கு லவ் இருக்கும். இது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இவ ஒரு நாள் லவ் சொல்ல போலான்னும்போது, இவளுக்கு வந்து ஒரு சம்மந்தம் வரும். இவளுக்கு அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும். ஏன் எதுக்குல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அவன் அப்படி பார்த்ததில்லன்னு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சைட்ல என்ன நடக்கும்னா, ஹீரோவோட தங்கச்சிக்கு ஒருத்தன் மேல பயங்கர லவ் இருக்கும். அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு மேல லவ் இருக்கும். ஆனா அவனும், அம்முவும் ஒரு கட்டத்தில வந்து மீட் பண்ணி லவ் ஆயிருவாங்க. ரொம்ப பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவ வந்து எனக்கு அவன் வேணும். அவன வந்து இந்த வீட்ல இருக்காள, இவ தான் மயக்கி வச்சிருக்கான்னு அம்முவ கை காட்டும்போது, நம்ம ஹீரோயின் பக்கியா வந்துருவாங்க. பக்கியா வந்தோனே இவரு வந்து என்ன நெனச்சுப்பாரு, இவ தான் போல இருக்குன்னு நெனச்சு அவள கல்யாணம் பண்ணிருவாரு. ஏன்னா, அவள கல்யாணம் பண்ணா தங்கச்சிக்கு ரூட் கிளியர் ஆயிடும். இதுல என்ன கருமாந்திரம்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வர் வேற ஒருத்தி இருப்பா. மாடலிங் பண்ணியிருப்பா. அவளும் ஓகே பண்ணிக்க. அப்புறமேட்டு டைவர்ஸ் பண்ணி விட்டுரு அவள. அப்டின்ருவா. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இப்படி ஒரு லவ் ஸ்டோரி வரும்னு அவ கருமத்துக்கு என்ன தெரியும்? அந்த மாரி இந்த லவ் ஸ்டோரி போகுமா? இது வந்து ஒரு அக்கா, தங்கச்சி. அந்த அக்கா, தங்கச்சிக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் அப்படித்தான் போயிட்டுருக்கும். இந்த சீரியலும் நிஜமாலுமே செம்மையா இருக்கும். ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு பிரேக்கப் ஆவுது. அது உள்ளம் கொள்ளை போகுதுன்ற மாரி தான். இவனுக்கு இவனோட குழந்தைய இவ பெத்தெடுத்து ஒரு இடத்துல வளர்க்குறா. ஆனா, அது இவனுக்கு தெரியாது. மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தை வேற ஒருத்தரோட குழந்தைன்னு அவன் நெனைக்கிறான். பார்த்தா அது அவன் குழந்தை. மறுபடியும் சேர்றாங்க. ம். கொஞ்சம் சீரியல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாரி இதுல பாதி, அதுல பாதி அப்படி எடுத்து கலந்து போடுறாங்களோ! அடுத்த சீரியலுக்கு போவோமா? நீ வருவாய் என. இந்த சீரியல் நெறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. என்ன இந்த சீரியல்லன்னா, அ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயி அவளுக்கு மொத்தமா ஞாபக சக்தி சுத்தமா போயிருக்கும். அப்ப ஹீரோ தான் வந்து அவள ரொம்ப கஷ்டப்படாம அவள பார்த்து, பார்த்து வச்சுப்பாரு. அவள கேட்டா நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரு. அவள ரொம்ப, ரொம்ப பொத்தி, பொத்தி பார்த்துப்பாரு. எல்லாம் பண்ணிப்பாரு. அப்ப வந்து என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு பேய் சீரியல், ஹாரர் சீரியல் மாரி தான். அவளுக்கு வந்து சில அமானுஷ்யங்கள்னால டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இது ஏதோ ஒரு அமானுஷ்யம் தெரிஞ்சிரும். இத வந்து ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஹீரோ அப்பதான் வந்து சொல்லுவான், "உன்ன ஒருத்தன் வந்து தொரத்தி, தொரத்தி வந்து லவ் பண்ணான் ஒன் சைடா. அவன் வந்து உன்ன கடத்திட்டு போகும்போது தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு." இப்படின்லாம் சொல்லி அவன கெட்டவனா சொல்லுவான். "இதுல என்னடி உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னு?" நீ கேட்டனா, ட்விஸ்ட்டே அங்க தாங்க இருக்கு. ஆவியா வரான்லங்க, அவன் தாங்க நல்லவன். இங்க ஒருத்தன் இவள பார்த்துக்கிறான்ல, அவன் தாங்க வில்லன். இந்த கருமத்த நான் எங்க போய் சொல்றது? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலி இவன் தான் வில்லன். இவன் தான் வந்து ஆள் வச்சு அவன தூக்க பிளான் பண்ணும்போது, இவ வந்துருவா. இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயி எல்லாம் மறந்து போனதையும் இவனுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு, இவன் ரொம்ப நல்லவன் மாரி நடிச்சு அவள ஏமாத்திட்டு இருப்பான். அந்த ஆவி இவன் கிட்ட இருந்து தான் லவ்வர காப்பாத்துறதுக்கு தான் அங்க போராடிட்டு இருப்பான். இப்படிதான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவளுக்கு தெரிய ஆரம்பிச்சு, அந்த ஆவிக்கும் இவளுக்கும் நடுவுல அந்த லவ், இந்த வில்லன் கிட்ட இருந்து அவ எஸ்கேப் ஆகுறது. இந்த மாரி தான் இந்த சீரியல் போகும். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியா இருக்கும். அதாவது ஒரு ஆவிய வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. இந்த ட்விஸ்ட்டு இந்த மாரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சீரியல். இது வந்து என்னன்னா, இந்த சீரியலும் நெறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா, நெறைய பேர் இத போரிங்கா நெனச்சு கூட விட்டுருக்கலாம். சக்தி போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. இந்த சீரியல் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, ஒரு நார்மலான பொண்ணுங்க. அந்த பொண்ணு அழகா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பல்லு கிளிப்பு போட்டிருப்பா, கிளாஸ் போட்டிருப்பா, அ காட்டன் ட்ரெஸ் போட்டு சுடிதார் இப்டி இப்டி மடிச்சு போட்டிருப்பா. நம்ம மஞ்சுளா மிஸ் இருக்காங்கல்ல, அந்த மாரி மடிச்சு போட்டிருப்பா. அந்த மாரி இருக்கும். அப்படி இருக்க ஒரு பொண்ணு ஒரு கம்பெனில வேலைக்கு செய்றா. அந்த சிஇஓ செமையா இருப்பாரு. இப்போ பார்க்குற அந்த கொரியன் ட்ராமா ஹீரோஸ் இருக்கார்ல, அந்த மாரி இருக்கும் அவர அப்ப பார்க்கறதுக்கு. ஃபேஸ் கட் கிட்டத்தட்ட அந்த வலிச்ச மூஞ்சிலாம் பார்க்கும்போது அந்த மாரி தான் இருக்கும். ஸோ வந்து அவருக்கும் அங்க ஒரு மாடலிங் அதாவது வந்து ஒரு மாடலிங் அண்ட் வந்து ஆட் ஷூட் எடுக்கிற ஒரு கம்பெனி. அங்க போய் இவ வேலைக்கு சேருவா. ஃபர்ஸ்ட்டு இவ ரொம்ப இதுவா அக்லியா இருக்கான்ற மாரி எல்லாரும் கலாய்ப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. இருந்தாலும் அவ வந்து ஒர்க் வந்து இவனுக்கு ரொம்ப புடிச்சு போயிரும். நெறைய ஐடியாஸ் இதெல்லாமே அவளுக்கு ரொம்ப புடிச்சு போயிரும். சூப்பரா ஒர்க் பண்ணுவா. இதெல்லாம் அவனுக்கு புடிச்சு போய், ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, இவ வந்து இவர லவ் பண்ண சிஇஓல லவ் பண்ண ஆரம்பிச்சுருவா. சிஇஓ லவ் பண்ணும்போது தான் அவ அவள பார்க்குறா. அவ ரொம்ப டம்மியா இருக்கா அப்டின்ற மாரி அவளுக்கு அந்த லவ் ஃபெயிலியரே ஆயிடுது. உன்னலாம் போய் ஒருத்தன் எப்டி லவ் பண்ணுவான்ற மாரி ஆயிடுது. அப்புறம் என்னன்னா, அவ போகும்போது தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமா அவ மேல லவ் இருக்குன்னு உள்ளே வந்திருக்கு. அவருக்கு வந்து இவ பண்ற எல்லா விஷயத்துலயும், இவ பண்ண ஹெல்ப்ல எல்லாத்தையும் லவ் வந்திருக்கு. அது அதுக்கு மேல தான் தெரிய வருது. அப்புறமேட்டா இவரு சொல்லலான்னு போம்போது அவ காணாம போயிர்றா. திடீர்னு பார்த்தா ரொம்ப அழகா ஒரு நாள் வரா. அவள மொத்தமாவே அழகுபடுத்திட்டு ரொம்ப அழகா ஒரு நாள் வரா. லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து துவண்டு போன கம்பெனிய தூக்கி நிறுத்துறாங்க. அந்த மாரிலாம் இது நல்லாருக்கும். என்னன்னா, அப்போ வந்து இப்போ இந்த மாரிலாம் நெறைய ட்ராமாலாம் நம்ம பார்க்குறோம். அதனால உங்களுக்கு தெரியல. அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப இந்த மாரி கதைலாம் வந்து வந்ததில்ல. ஒரு அக்லியான ஒரு பொண்ணு, அவ வந்து இப்படி இருக்கா. அவளுக்கு இந்த மாரி ஒரு லவ் ஸ்டோரி. அவ லைஃப்ல நடக்கிறது. அவ அந்த அக்லிய வச்சு என்னென்னலாம் ஃபேஸ் பண்றா. அழகானதுக்கு அப்புறம் என்னென்னலாம் அவளுக்கு ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து இனி எல்லாம் வசந்தமேன்னு ஒரு சீரியல் இருக்கு. கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி தாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல தான் ஒரு ஹை லெவல் ஆஃபீஸ் அவர் ஒரு சிஇஓ. அவர் வந்து அவங்க அம்மானா அவர் வந்து ரொம்ப உயிர். அவர் வந்து தாங்குன்னு தாங்குற ஒரு அம்மாவ, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும்போது, இவங்க ஒரு டாக்டர். இவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படி இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு இவங்கள ரொம்ப புடிச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் லவ் ஸ்டோரீஸ்ல செம கியூட்டான லவ் ஸ்டோரீஸ் இவங்க 2 பேருக்கு நடுவுல வரும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாரி பொசெசிவ் ஃபீல் வந்துரும். இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புள்ள நம்மள விட்டு போறானாமா. அது கொஞ்சம் இஷ்யூ ஆகும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான். அவங்க ஒண்ணும் வில்லிலாம் கிடையாது. கொஞ்சம் ரியலைஸ் ஆகும். அப்புறம் மறுபடியும் 2 பேரும் சேருவாங்க. அந்த மாரியான ஒரு லவ் ஸ்டோரி. பட் அந்த ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் இருக்க அந்த குட்டி, குட்டி சண்டை வருதுல்ல, சண்டை தாங்க லவ். அந்த லவ் கியூட்டா இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு அந்த சீன்ல அவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த சண்டை வரும்ல, அந்த சண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம கியூட்டா இருக்கும். நமக்கெல்லாம் சண்டை வந்தா கியூட்டா இருக்காது. உடனே அப்படிலாம் மனசுல நினைக்கக்கூடாது. தவறு, தவறு, தவறு. ஃபைனலி இப்போ தான் வரேன் பாருங்க நான் என்னோட சீரியலுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த ஊருக்கு மட்டும் வந்துக்கிறேன்.